இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க என்னன்னா, இப்போ கிரீன் ஸ்டீல், கிரீன் சிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி இப்போ ஏன்னா இப்போ பயோஃபியூவல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு எனர்ஜி வந்து லைக் அதுக்கு ஒரு ஏதாவது நம்ம ஆப்வியஸ்லி இது பண்ண தான் போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய இந்த சஸ்டைனபிலிட்டி அந்த 17 கோல்ஸ் சம்திங் அதை சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பயோஃபியூவல் அந்த மாதிரி பண்ண முடியுமா? அது கன்சியூம் பண்ணக்கூடிய எனர்ஜியை விட இன்னும் பெட்டர் ஆப்டிமைஸ்டு அவுட்புட் ஆர் பெட்டர் காம்பன்சேஷன் பண்ண முடியுமா? இல்லை வெரி ட்ரூ. ஆல்மோஸ்ட் ஆல் biofuelsக்கு that is truth. Okay. That consume பண்ற energy order definitely the output is definitely better. Okay. When compared to fossil fuels, efficiency levels might be lower. I am not denying that aspect. But from a life cycle emission point of view, that is consume பண்ற energy order, biofuels order மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த கன்சியூம் energy will always be on the positive end. Okay, the output is always more than the actual input of consumption of energy. அது வந்து biofuelsல it is positive only. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை லைக் பயோஃபியூவல் எனக்கு எப்படி தெரியும்னா ஏஐசி ரைஸ் மூலிமா எனக்கு இன்குபேஷன் சென்டர் மூலிமா தான் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் சரி ஒய் நாட் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும் அப்படிங்கிறத நினச்சிருந்தேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரியில் லைக் உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பற்றின ஐடியா இருக்குது, அவேர்னஸ் இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியும். அண்ட் யூ ஆர் ஹேவிங் லைக் டெக் எனேபிள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ இதனால் இன்குபேஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்குள்ளே வந்தீங்க. இன்குபேஷன் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் ஆச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் பயோஃபியூவலோட இனிஷியல் ஸ்டேஜ் வந்து க்ரோத்? ஸோ ஐ டோன்ட் நோ இப்போ சிச்சுவேஷன் பிகாஸ் ஐ திங்க் 4 years பேக் நான் ஸ்டார்ட் பண்ணுது. ஆல்தோ நான் அந்த செக்டர்லேருந்து வந்தேன். மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் ஃப்ரம் டெக் செக்டர் ஆல்சோ, எஸ்பெஷலி 2021 ஆல்சோ, பிகாஸ் அப்போ வந்து அவுட்ரீச் வாஸ் டிஃபிகல்ட். அப்போது வி ஃபெல்ட் இன்குபேஷன் வாஸ் is the best place to get connected to such resources. Okay. இப்போ that's why we went into an incubation where ஒன்று வந்து the primary objective was not to get a space to work from, but were more from to connect to different resources. For example, tan seed எனக்கு தெரிஞ்சிருக்காது had I been a standalone entrepreneur, not connected. ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு tan seed வந்து அது 1.2 first எடிஷன் ஆஃப் டான்ஸில் அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்ட் கிடையாது. ஹெட் ஸ்டார்ட்ங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. லுக், ஐ கம் ஃப்ரம் அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன், ஸ்லைட்லி ஓல்டர் ஜென்ரேஷன், வேர் அப்போ வந்து மோர் எம்எஸ்எம்இ கைண்ட் ஆஃப் இதுதான் இருந்துச்சு. ஸ்டார்ட் அப் ஆஸ் அ இக்கோ சிஸ்டம் வாஸ் ஒன்லி க்ரோயிங். அண்ட் கோயம்புத்தூரில் ஐ திங்க் இட் வாஸ் வெரி நேசன்ட் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது அந்த ரிசோர்ஸஸ் அண்ட் அந்த ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம்க்கு கனெக்ட் ஆகிறதுக்கு த இன்குபேட்டர் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். என் கேஸில் டு அ பாயிண்ட் ஐ வில் சே ஐ ரேஸ்ட் மை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் ecosystem, பிகாஸ் ஆஃப் மை ஆர் இன்குபேஷன் சென்டர் இன் ஏஐசி ரேஸ். ஏன்னா டான் சீடில் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்தோம், இப்போ டாப் 10ல் வந்தோம். ஹெட் ஸ்டார்ட் ஒரு ஈவெண்ட் நடந்தோம். அப்போது அதுவும் எங்களுக்கு ஏசி ரேஸில் இருக்கிறதுனால தான் தெரிஞ்சுது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் 10 ஸ்டார்ட்அப்ஸில் வந்தோம். அண்ட் அப்போ வந்து இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வெஞ்சர்ஸ் வாஸ் பார்ட் ஆஃப் த ஜூரி இன் போத். And they saw us. So that was our first connect to our existing investors also. That is one aspect. Second aspect, initially வந்து ஒரு ஸ்டார்ட்அப்புக்கு there is a lot of resources that you might not have by yourself. For example, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லீகல் அட்வைஸ், ஒரு கம்ப்ளைன்ஸ் அட்வைஸ், இதெல்லாம் you don't need to have immediately by yourself. You can take your shared resource of your incubator. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இனிஷியலி when you start. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸையும் அக்கௌண்ட்ஸையும் ரொம்ப ரெஸ்பெக்டே பண்ணுறதில்ல. வி டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ், பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி நீங்கள் ஃபண்ட் ரேஸ் பண்ணி க்ரோ ஆகணும்னா கம்ப்ளைண்ட்ஸ் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அப்போது அதுக்கு வந்து அந்த இன்குபேட்டர் சப்போர்ட் அண்ட் தேர் இக்கோசிஸ்டம் கனெக்ட்ஸ் யூ டு தேட் பர்டிகுலர் அந்த கம்ப்ளைண்ட் சப்போர்ட் எல்லாமே தே ஹெல்ப். So I think for us these were the primary benefits. There are multiple other benefits including for some startups. Look, in our case mentoring andaluk might have been required because I came from the sector. My co-founders came from the tech sector. But there are other startups which come from people with lesser experience. அவங்களுக்கு mentoring support becomes a very major support. It can never be underwritten because you know the value that experience brings is significant. So அந்த மாதிரி ஒரு mentoring support. So I think an incubation இன்னைக்கு கூட I would suggest is a good place to start, to trial, to do a market fit, to get yourself validated. It's a great place.